வணக்கம் நண்பர்களே. ஸ்ட்ரிங்கில் வந்து கன்காடினேஷன், அதாவது ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி இன்னொரு ஸ்ட்ரிங்கு கூட ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதிலே வந்து ஃபார்மேட்டிங்னா என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த வீடியோலேயே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நான் இதில் வந்து நியூ ஃபைல் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ 2.py அப்படிங்கிற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ இதில் வந்து ஸ்ட்ரிங்கோட கன்காடினேஷன் மெத்தட் பார்க்க போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ ஃபஸ்ட் நேம் அப்படிங்கிற ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நேம் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ராஜா அப்படிங்கிற ஒரு நேம் வச்சுக்கிறேன். ஸோ இன்னொரு வந்து லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு நேம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். ஸோ இப்போ இவங்க ரெண்டு பேரையும் என்ன பண்ணணும், ஜாயின் பண்ணி நமக்கு வந்து பிரிண்ட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட் நேம் ப்ளஸ் லாஸ்ட் நேம் அப்படிங்கிறது நீங்கள் எப்படி சொல்லிக்கலாம், எஃப் ப்ளஸ் எல் அப்படிங்கிற நேமில் சொல்லலாம். ஸோ இது ஒரு வே. ஸோ அதாவது அந்த ப்ளஸ் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், பண்ணி காமிக்கலாம். ஸோ இது வந்து பைத்தான் 2.py. ஸோ கம்பைல் பண்ணிங்கன்னா ஸோ ராஜா பிரகாஷ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ இது வந்து அதாவது கன்காடினேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் டிஸ்பிளே பண்ணணுன்னா தனித்தனியாக டிஸ்பிளே பண்ணி காமிக்கலாம். ஃபஸ்ட்டு நேம் கமா லாஸ்ட் நேம் இப்படி கொடுக்கலாம். இது தப்பு கிடையாது. இது வந்து ஜஸ்ட்டு அந்த ஸ்ட்ரிங்கை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது. அந்த கமா அப்படிங்கிறது ஜஸ்ட் ராஜா பிரகாஷ் அப்படிங்கிறது காமிக்கும். ஸோ இப்படியும் நம்ம பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் ஒன்று அப்படி நம்ம பார்த்தோன்னா, இதே கமா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைன்னா தனித்தனியாக என்ன பண்ணிக்கலாம்னா ஃபார்மெட் யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி ஃபார்மெட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு நேம், ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு நேம் இஸ், இந்த இடத்துல ஃபஸ்ட் நேமில் எஃப் தானே இருக்குது, அப்படி ஒன்று கொடுத்துக்கிறேன். லாஸ்ட் நேம் இஸ், ஓகேங்களா, லாஸ்ட் நேம் எல்லுன்னு கொடுக்குறேன். நல்லா பாருங்கள். ஸோ இதை நமக்கு வந்து இப்படி நம்ம டிஸ்பிளே பண்ணோம்னா அந்த எஃப்பில் எல்லில் வந்து வேல்யூ எதுவும் டிஸ்பிளே ஆகாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து வேறு லாங்குவேஜ் கூட, இப்போ பிஹெச்பினா சம்டைம் அது வந்து வேல்யூ எடுத்துக்கும். ஸோ எஃப் எல் அப்படியே தான் இருக்குது. அப்போ வந்து எஃப்பில் வந்து இது வந்து ஸ்ட்ரிங்காக தான் கன்சிடர் பண்ணியிருக்குது, வேரியபிளாக அசைன் கன்சிடர் பண்ணலை. அப்போ என்ன பண்ணணும்னா, இது வந்து கண்டிப்பாக வேரியபிள் அப்படின்னு சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா, நேரடியாக ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ரெண்டு விதமாக பண்ணலாம். ஒன்று, இங்கே வந்து நம்ம மாடுலோ ஆப்ரேட்டர் அப்படின்னு ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. இந்த ஆப்ரேட்டருக்குள்ளே நம்ம வந்து தனித்தனியாக பாஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நேமு கமா லாஸ்ட் நேம் அப்படின்னு சொல்லிட்டு பாஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டுக்கு வந்து எஃப், ரெண்டாவதுக்கு வந்து எல் அப்படின்னா, இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னா பெர்சன்டேஜ் எஸ் அப்படின்னு சொல்லிடணும். இதான் வந்து அதுக்கான ஸ்பெசிஃபிக் ஃபார்மேட். இப்போ பெர்சன்டேஜ் டினா நம்பர்னு சொல்லுவாங்க அல்லவா. ஸோ அந்த மாதிரி. ஸோ இது வந்து பெர்சன்டேஜ் எஸ் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இப்போ எஃப் வந்து இங்கேயும் எல் வந்து இங்கேயும் அசைன் ஆகும். ஸோ இப்போ வந்து ஒன் செகண்ட் கம்பைல் பண்ணுவோம். கம்பைல் பண்ணோன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட் நேம் இஸ் ராஜா, லாஸ்ட் நேம் இஸ் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு வருது. சப்போஸ் வந்து இது வந்து ஒரே மாதிரி இருக்குது, வேறு நம்பர்லாம் இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது. ஸோ அப்படின்னா இங்கே வந்து அந்த நீங்கள் பெர்சன்டேஜ் டி அப்படிங்கிறது கொடுக்கணும். ஒருவேளை வந்து ஆல்டர்னேட்டிவாக எனக்கு எல்லு இங்கே வரணும், ஃபஸ்ட்டு இங்கே போகணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இதில் வந்து காம்ப்ளிகேட்டட். ஸோ அந்த சுச்சுவேஷனுக்கு தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபார்மேட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அந்த ஃபார்மேட்டுங்கிற மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், அந்த இதுக்கு பதிலாக பெர்சன்டேஜஸ்க்கு பதிலாக என்ன பண்ணணும், கர்லி பிரேஸ் யூஸ் பண்ணிடணும். ஸோ அந்த கர்லி பிரேஸை யூஸ் பண்ணிவிட்டு, ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா, இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சிம்பிளாக என்ன பண்ண போகிறேன்னா, மெத்தடு வந்து கொடுத்துறேன். என்னென்னா டாட் ஃபார்மேட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. ஸோ அந்த ஃபார்மேட்டுங்கிற மெத்தடை நம்ம கால் பண்ணிட வேண்டியதான். 1 மினிட். ஸோ அப்போ எஃப் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த கர்லி பிரேஸுக்கும், எல் வந்து இந்த செகண்ட் கர்லி பிரேஸுக்கும் நம்ம வந்து அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ ஒன் செகண்ட் கம்பைல் பண்ணி ரன் பண்ணோன்னா, ஃபஸ்ட் நேம் இஸ் ராஜா, லாஸ்ட் நேம் இஸ் பிரகாஷ்னு வந்திருக்கு. ஒரு வேளை எனக்கு வந்து பிரகாஷ் இங்கே வரணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இண்டெக்ஸ் பொசிஷன் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. 0 இது வந்து 1ன்னு எடுத்துக்கும். ஸோ அங்கே 1ன்னு கொடுத்துருங்க. இந்த இடத்துல நீங்கள் வந்து 0 அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக வந்து உங்களுக்கு என்ன ஆகும், டிஸ்பிளே பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட் நேம் இஸ் பிரகாஷ், லாஸ்ட் நேம் இஸ் ராஜா அப்படின்னு சொல்லிட்டு மாறி காமிக்கும். சரி, ஓகே. இதை தாண்டி நமக்கு வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது, ஜாயின் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு டெம்பரவரியாக நான் வந்து ஒரு எம்டி ஸ்ட்ரிங் ஒன்று கண்டிப்பாக நீங்கள் எடுத்துக்கிறணும். ஸோ இதை எடுத்துகிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, டெம்ப்பு டாட் ஜாயின் அப்படின்னு ஒரு மெத்தட். ஸோ இந்த மெத்தடுக்குள்ள நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் அப்படிங்கிறத நீங்கள் பாஸ் பண்ணிட வேண்டியதான். நவ் பாஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணி செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போ வேணால் தனியாக செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ டெம்ப் அப்படிங்கிறதுல என்ன இருக்குது அப்படின்னு ஸோ கம்பைல் பண்ணிங்கன்னா, இட் டேக்ஸ் 2 பாராமீட்டர் அப்படின்னு சொல்லுறதுல ஜாயின்ஸ். ஸோ இது வந்து என்ன ஆகுனா, கரெக்டாக சேம் டைமில் வந்து ரன் பண்ணணும். ஸோ டெம்ப்பு, ஸோ இங்கே வந்து என்ன பண்ணணும்னா, இப்படி யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் நேரடியாக ஒரே லைனில் கொடுத்து செக் பண்ணி பார்த்துட்டு யூ கேன் அசைன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக எம்டி ஸ்ட்ரிங் ஒன்று கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ இது கூட என்ன பண்ணணும், ஜாயின் அப்படிங்கிற மெத்தடை கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், மறந்துடாதீங்க. ஜாயின் இந்த மெத்தடுக்குள்ளே நம்ம என்ன பண்ணணும், ஃபஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் இப்படி சொல்லிட்டு நீங்கள் பாஸ் பண்ணிடணும். இப்படி நீங்கள் பாஸ் பண்ணினீங்கன்னா இது வந்து என்ன ஆகும்னா, ஜாயின் பண்ணும். இது வந்து ஸ்ட்ரிங் மாதிரி, தென் அது ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி
இது வந்து கரண்ட் டைமில். டாட் ஜாயின்னா அது ரன் டைமில் என்ன ஆகுனா இந்த ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அப்படிங்கிறத என்ன பண்ணும், ஜாயின் பண்ணும், கன்காட்டினேட் பண்ணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒன் செகண்ட் கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ ரன் பண்ணோம் நமக்கு என்ன ஆகணும், ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நோ அட்ரிபியூட் ஜாயின் அப்படிங்கிறது வந்திருக்கா. சாரி, மெத்தடில் வந்து இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக், JOIN. ஸோ ஜாயின்ங்கிற மெத்தடு இட் டேக்ஸ் 2 ஆர்கியூமெண்ட். ஸோ 2 ஆர்கியூமெண்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கொடுத்துருக்குறோம். என்னாச்சு தெரியலையே. ஓகே, வி வில் ட்ரை. ஸோ இங்கே போய் ஏன்னு கொடுக்கலாம். ஸோ இதில் போய் பிங்கிறது கொடுக்கலாம். ஸோ இதுதான் 2 ஆர்கியூமெண்ட் நம்ம கொடுத்துருக்குறோம். we will try. 1 argument is given அப்படின்னு காமிக்குது. ஓகே, ஸோ இதை வந்து இந்த ஜாயின் அப்படிங்கிற மெத்தடை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அடுத்த வீடியோலேருந்து கண்டினியூ தொடர்ச்சியாக பார்க்கலாம். அதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ஸோ நான் 2 ஆர்குமெண்ட் கொடுத்துருக்கிறேன். ஸோ இருந்தாலும் நமக்கு வந்து என்னதுன்னா 1 அப்படின்னு சொல்லி காமிக்குது. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா, ஸோ இங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ளஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறது, அதே மாதிரி இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கிறது, அப்படி இல்லைனா இந்த கர்லி ப்ரெஸ் யூஸ் பண்ணிவிட்டு ஃபார்மேட் அப்படிங்கிற மெத்தட் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸ்ட்ரிங்கை வந்து கன்காட்டினேட் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் என்ன பண்ணலாம், இந்த ஜாயின் மெத்தடும் ரிமைனிங் இருக்கக்கூடிய வேறு என்னென்னலாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னு நம்ம, அதாவது ஸ்லைசிங், அதில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் மெத்தட்ஸ், ஆஸ்கி வேல்யூ, இதை பற்றியெல்லாம் நம்ம பார்க்கலாம். நன்றி நண்பர்களே.